Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் 5-6 மாசம் ஆனா கூட கெடாம நம்ம எப்படி prepare பண்ணி யூஸ் பண்றதுன்றதை வாங்க இந்த வீடியோல பாப்போம். Baby you give me ice and fire. இப்போ ஊறுகாய் போடுறதுக்கு 1/2 கிலோ கிளி மூக்கு மாங்காய் வாங்கி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் போடுறதுக்கு மாங்காவை எப்படி என்ன சைஸில் கட் பண்ணணுன்றதை வாங்க பார்ப்போம். இந்த வீடியோவில் வரா மாதிரி நீங்கள் ஊறுகாய் போடுறதுக்கு மாங்காவை கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஒருத்தருக்கு மாங்காய் வெட்ட தெரியாது, ரொம்ப பெருசாக போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால் கரெக்டான க்யூப் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஊறுகாய் போடுறதுக்கு. மாங்காய் வெட்டின உடனே உள்ளே கொட்டை இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு மாங்காவை நீட்டாக வெட்டிக்குங்க. நீட்டு வாக்கில் வெட்டிக்கணும். பாருங்கள், இப்போ வெட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மாங்காய் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணும்போது எதுலேயும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. கத்தி கை எதுலேயுமே ஈரப்பதம் இல்லாத ட்ரையான இதில் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் வர மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வரும் உங்களுக்கு. நம்ம ஸ்டோர் பண்ணும் போதும் அழகாக இருக்கும் உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். அதனால தான் கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருசாக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மாங்காய் ஊறுகாய் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது. கரெக்டான க்யூப் சைஸில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊறுகாய் 5லேருந்து 6 மாதம் உங்களுக்கு கெடாமல் யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கெடவே கெடாது ஊறுகாய். இப்போ நல்லா க்யூப் சைஸில் நம்ம மாங்காவை கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் ஆட் பண்ணிப்போம் மாங்காவை. அந்த பவுல்லையும் ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் நான் சொல்கிற 5-6 மாதம் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட் உப்பு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைப்படாத செய்யுங்க எதுவுமே. மாங்காய் ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் மாங்காய் ஊறுகான்னு இல்லை, எந்த விதமான ஊறுகாய் செஞ்சாலும் நீங்கள் கைப்படாத க்ளீனாக செஞ்சுக்கலாம். உப்பு மிக்ஸ் பண்ண மாங்காவை 1 மணி நேரம் ஊற வச்சுப்போம். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வருது, கலர் மாறுது பாருங்கள். வெந்தயம் கடுகும் நல்லா வெடித்து வருது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆறின கடுகையும் வெந்தயத்தையும் ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. அதே மாதிரி அரைக்கும் போது நல்லா கேப் விட்டு அரைங்க, இல்லைனா தீஞ்சிரும் பவுட்ரு. அதனால் கேப் விட்டு அரைங்க. அடுத்து நம்ம க்யூப் சைஸாக கட் பண்ணி வச்ச மாங்காவை 1 மணி நேரம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அதில் கடுகு வெந்தயம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் நல்லா கலர் வரும், அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ஒரு ட்ரை ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அந்த உப்பே கரைஞ்சி கீழே தண்ணி இருக்கும், அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா. இப்போ மாங்காய், உப்பு, நம்ம அரைச்சி வச்ச மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா கலராக வந்திருக்கு. இப்போ ஒரு பேனில்
150 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலனா நீங்கள் வீட்டில் செய்கிற நார்மல் எண்ணெயிலே செஞ்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். லோ ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் நல்லா கடுகு நுர பொங்க பொரிஞ்சு வருது. இப்போ கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை ஊறுகாயில் ஆட் பண்ணோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். அதே மாதிரி ஊறுகாய்க்கு வந்து பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டவுடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் போட்ட பிறகு கேஸ் நெருப்பு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாங்காய் மசாலாவில் இப்போ அந்த எண்ணெயை நம்ம ஊற்றிப்போம். ஊற்றும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த டைம்லேயே ஊற்றிக்கிங்க, ஆற வச்சிடாதீங்க எண்ணெயை. எண்ணெய் சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாங்காய் கலவையில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஊற்றுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும். கையில் காலில் படாமல் பொறுமையாக செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எதுலேயுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் நான் சொன்ன மாதிரி ஊறுகாய் உங்களுக்கு வரும். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் டேஸ்ட் அதிகமாகினே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செஞ்ச ஊறுகாய் வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. 5லேருந்து 6 மாதம் உங்களுக்கு கேரண்டியாக வரும். ஏன்னா நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்து 5 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சு அசத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம சேனலில் பூண்டு ஊறுகாவும் வீடியோ பண்ணியிருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து என் கார்டில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.